இந்த மாகாண சபை முறைமை என்பது தமிழர்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்று சொல்லி வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறை. இந்த முதலமைச்சர் கனவிலே இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் கதிரைகளுக்காக அடிபடுகின்ற நபர்கள். அந்த கதிரைகளுக்கான சண்டையில் அவர்கள் தமது கொள்கை திட்டம் என்ன என்பதையும் என்ன அடிப்படையில் அவர்கள் எதிர்காலத்தில் செயற்பட போகின்றார்கள் என்பதையும் தெரிவிப்பார்களாக இருந்தால் இந்த கூட்டு என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பது அந்த பங்காளிகளுக்குத்தான் வெளிச்சம். அவர்களினுடைய கொள்கை திட்டம் என்ன, எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். எதிர்வருகின்ற 30ஆம் திகதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகள் ஒரு மாநாடு ஒன்றை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் சில விடயங்களை மக்களுக்கும் காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகளுக்கும் அரசியல் கைதிகளினுடைய உறவுகளுக்கும் நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற எமது ஈழ தேசத்துக்கும் சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் நடாத்தப்பட இருக்கின்ற மாநாடு காலத்தினுடைய கட்டாயம். அந்த மாநாட்டிற்கு திரண்டு ஆதரவு வழங்க வேண்டியது தமிழ் சமூகத்தினுடைய கட்டாயமான கடமை. ஏனென்றால் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தங்களுக்காகவோ தங்களுடைய வீடுகளுக்காகவோ தங்களுடைய உறவுகளுக்காகவோ காணாமலாக்கப்படவில்லை. ஒரு இனத்துக்காகத்தான் அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே நடைபெற்றது தனிப்பட்ட முறையில் ஒருவரை இருவரை காணாமலாக்க வேண்டும் என்று காணாமலாக்கவில்லை. ஒரு இனத்தை கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இனப்படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காணாமலாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இதை வெறுமனே காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுடைய மாநாடாக போராட்டமாக கருதாமல் ஈழத்தமிழர்களினுடைய ஒரு மாநாடாக கருதி அலைகடலென திரண்டு பங்கு பெற்ற வேண்டியது தமிழர்களது கடமை, அரசியல் கட்சிகளது கடமை, சிவில் அமைப்புகளினது கடமை. அந்த வகையில் அந்த உறவுகளால் நடாத்தப்பட இருக்கின்ற மாநாட்டுக்கு எங்களது பூரண ஆதரவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் தெரிவிப்பதில் ஆறுதல் அடைகின்றோம். அது ஒரு காலத்தினுடைய கடமை என்று நாங்கள் கருதுகின்றோம். இந்த இடத்திலே இதனோடு தொடர்புபட்ட சில விடயங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. செம்மணியிலே ஒரு அகழ்வு பணி நடைபெற்று வருகிறது. பலரும் நினைக்கலாம் அகழ்வு பணி நடைபெறுகின்றது, நீதி கிடைத்து விட்டது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. எங்களை பொறுத்தவரையில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்படாது, நடாத்தப்படாது செம்மணி விவகாரத்திற்கு நீதி கிடைக்கும் என நாங்கள் ஒருபோதும் நம்பவில்லை. இந்த காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்திற்கும் செம்மணி விவகாரத்துக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற பல எலும்புக்கூடுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடையதாக இருக்கலாம் என்றும் பலமான சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இன்று செம்மணியிலே நடைபெறுகின்ற அகழ்வு பணி தெரிவு செய்யப்பட்ட சித்துப்பாத்தி மயானத்தினுடைய 4 மதில்களுக்குள், சுவர்களுக்குள் தான் நடைபெறுகிறது. ஆனால் அந்த சுவர்கள், மதில்கள் மிக அண்மை காலத்திலே கட்டப்பட்டவை. செம்மணியிலே இராணுவ முகாம் இருந்த பொழுதோ தடுப்பு முகாம் இருந்த பொழுதோ அங்கே அந்த சுவர்கள் இருக்கவில்லை. ஆகவே சுவர்களை தாண்டி அந்த புதைகுழிகள் காணப்படுகின்றது என்பது எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய வழக்கிலே பிரதான குற்றவாளிகளில் ஒருவரான சோமரட்ன ராஜபக்ஷே சாட்சியமளிக்கின்ற பொழுது செம்மணி பிரதேசத்திலே வேறும் பல பிரதேசங்களில் புதைகுழிகள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆகவே அவருடைய சாட்சியமும் இந்த வழக்கோடு தொடர்பு படுத்தப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் தீவக பிரதேசத்திலே பல கிணறுகள் மூடப்பட்டிருப்பதாக அறிகிறோம். அந்த கிணறுகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் பலர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் பலர் வெளியில் சொல்ல தயக்கப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் தீவகம்
சில காலங்களுக்கு முதல் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த பிரதேசம். இராணுவத்தினர், இராணுவ முகவர்கள், ஒட்டுக்குழுக்களாக செயற்பட்ட அரசியல் கட்சிகளால் ஒரு திறந்த வழி சிறைச்சாலையாக இருந்த ஒரு பிரதேசம். அதனால் அந்த பிரதேச மக்கள் சில உண்மைகளை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். ஆகவே இந்த சர்வதேச மாநாடு நடைபெறுகின்ற இந்த 30ஆம் திகதி தமிழ் மக்கள் அதற்கு ஒட்டுமொத்த ஆதரவை வழங்குவதோடு மாத்திரமல்லாமல் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்னும் விஸ்வரூபமாக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நாளும் சாட்சியங்கள் அழிந்து கொண்டே போகிறது, சாட்சிகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய இராணுவம் இழுத்து கொண்டு போகுது. இதை அந்த பிள்ளைன்ற வயசான அம்மா அப்பா காண்கிறார்கள் என்றால் அவர்கள்லாம் கண்கண்ட சாட்சி. இப்போ காலம் போக போக அவர்களும் இறந்தால், கண்கண்ட சாட்சிகள் இறந்தால், தடயங்கள் மறைந்தால், எதிர்காலத்திலே சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டால் கூட அது பயனற்று போய்விடும். என்றால் சாட்சியங்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். ஆகவே ஈழத்தமிழர்கள் இந்த நீதி காணுகின்ற பொறிமுறையை பலப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இனியும் நாங்கள் காலத்தை வீண்விரயமாக்காது அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டத்தோடு மாநாட்டோடு சேர்ந்து எங்களுடைய போராட்டங்களை வீச்சாக்க வேண்டும். வடகிழக்கெங்கும் தமிழ் மக்களும், சிவில் அமைப்புகளும், மனித உரிமை ஆர்வலர்களும், நீதிக்காக போராடுபவர்களும், ஊடகங்களும் இந்த சர்வதேச விசாரணை என்ற விடயத்தை முதன்மைப்படுத்தி எங்களுடைய குரல்களை உயர்த்தி ஒலிக்காவிட்டால் நீதி என்பது காணல் நீராக கூட மாறக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. ஆகவே இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய மாநாட்டை நாங்கள் வரவேற்கின்றோம். அது காலத்தினுடைய கட்டாயம் என்று பதிவு செய்கின்றோம். இந்த மாநாட்டுக்கும் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு ஈழத்தமிழனினதும் கடமை. அந்த வகையில் எமது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையும் தனது ஒட்டுமொத்த ஆதரவை அவர்களுடைய போராட்டத்துக்கு வழங்கி நிற்பதோடு செம்மணி விவகாரம் மற்றும் தூண்டப்பட வேண்டிய பல கிணறுகள், புதைகுழிகள் இருக்கிறது. இதைவிட மிகப்பெரிய ஒரு சந்தேகம், புதிதாக விகாரைகள் முளைக்கின்றன, இராணுவ முகாம்கள் முளைக்கின்றன. அவற்றுக்கு கீழும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இவை அனைத்தும் தோண்டப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். எமது மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம். அண்மையில் நடந்த ஊடகவியல் சந்திப்பில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் அரிசிதா சொல்லியிருந்தார். அந்த செம்மணி புலவையில் 95ஆம் ஆண்டு 97ஆம் ஆண்டு காலப்போக்கில் இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாண பிரதேசம் இருந்த அதை அவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டு புதைக்கப்பட்டு கருத்தொன்றை கூறியிருக்கார். இதை வச்சு நீங்கள் என்ன? அப்படி எதுவுமே இருக்கவில்லை. இந்த பிரதேசமானது இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் மாத்திரம் இருந்த ஒரு பகுதி மாத்திரம்தான். அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. மற்றது நீங்கள் சொன்ன நபர் யார், அவருடைய பின்னணி என்ன என்று எல்லோருக்குமே தெரியும். மாநகர தேர்தல் தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறது. குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட போவதாக இலங்கை தமிழர்கள் கூட கலந்து தெரிவிக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக இப்போதைக்கு பெரிய அளவில் அலட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த மாகாண சபை முறைமை என்பது தமிழர்களினுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்று சொல்லி வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறை. அதை ஈழத்தமிழர்களோ ஈழத்தமிழர்களினுடைய உண்மையான அரசியல் தலைமைத்துவங்களோ அதை ஒரு தீர்வாகவோ அல்லது தீர்வினுடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக கூடவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாகாண சபைக்கான தேர்தல் நடைபெற்றால் தவறான சக்திகள் சபைக்குள் சென்று ஆட்சி அமைத்து அதை தீர்வாக ஏற்றுவிடக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்களும் போட்டியிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆனால் இத்தருணத்திலே மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நேரத்தில் அது பற்றி நாங்கள் அதற்கு ஒரு பெரிய ஒரு பிம்பம் கொடுத்து கதைப்பது என்பது அந்த முறைமையை அங்கீகரிப்பது போலாகிவிடும். ஆகவே அதற்கான தேர்தல்கள் உரிய முறையில் அறிவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம். மாகாண சபை முறைமை என்பது
இனப்பிரச்சினையினுடைய தீர்வோ அல்லது தீர்வினுடைய ஆரம்ப புள்ளியாகவோ கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். இப்பொழுது இந்த முதலமைச்சர் கனவிலே இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் கதிரைகளுக்காக அடிபடுகின்ற நபர்கள். அந்த கதிரைகளுக்கான சண்டையில் நாங்களும் ஒரு பங்காளியாக வருவதற்கு விரும்பவில்லை. உரிய நேரத்திலே உரிய அறிவிப்புகளை விடுவோம். தற்போது உருவாகி இருக்கின்ற இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளின் கூட்டம் பற்றி நினைக்கிறேன். உண்மையில் அந்த கூட்டு என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பது அந்த பங்காளிகளுக்குத்தான் வெளிச்சம். அவர்களினுடைய கொள்கை திட்டம் என்ன, எதற்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் அதற்கான உத்தியோகபூர்வமான அழைப்பு எதுவும் எழுத்து வடிவத்திலே எங்களுக்கு வந்திருக்கவில்லை. அவர்கள் தமது கொள்கை திட்டம் என்ன என்பதையும் என்ன அடிப்படையில் அவர்கள் எதிர்காலத்தில் செயற்பட போகின்றார்கள் என்பதையும் தெரிவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை பரிசீலிக்கலாம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கின்றோம். ஈழத்தமிழர்களினுடைய நலன் சார்ந்த எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் ஒரு பொழுதும் ஆதரவளிக்க பின்னிற்பதில்லை. இவர்களினுடைய கொள்கை திட்டம் என்ன, இவர்கள் எதிர்காலத்தில் என்ன வேலை திட்டங்களுக்காக சேர்ந்திருக்கின்றார்கள் என்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தீர்வு தேவை. அந்த தீர்வு ஆனது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தமிழர்களினுடைய சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்வாகத்தான் அமையப்பெற முடியும். மற்றது ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலை என்ற விடயத்திலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் தீர்வை தரும். முக்கியமான விடயம் ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தத்தையோ ஏக்கிய ராஜ்ய யாப்பையோ ஒற்றையாட்சியோ நாங்கள் தீர்வாக ஏற்க முடியாது. ஆகவே இந்த விடயங்களிலே இந்த 6 கட்சிகளினுடைய கூட்டு எத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றது என்பது இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த 6 கட்சி கூட்டிலே இருக்கின்ற தமிழரசு கட்சி சார்ந்த நபர்கள்லாம் ஏற்கனவே அந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஐக்கிய ராஜ்ய யாப்பு வரைவையே வரைந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களினுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பது தெரிந்ததன் பிற்பாடு நாங்கள் அது பற்றி விளக்கமான கருத்துக்களை முன்வைப்போம். போராட்டத்தில் சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டிருக்காங்க. அதில் சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் வடகிழக்கு மக்களோட காணி உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக கொழும்பில் ஒரு மாபெரும் மரங்களை ஒன்று செய்யப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கிடைக்குமா? நீங்கள் அந்த மக்களோட போராட்டங்களை நீங்கள் அதிக அளவு பங்கு பெற்றபடியான இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? எங்களை பொறுத்தவரையில் அதற்கான அறிவிப்புகள் உரிய முறையிலே விடுக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை பார்த்து நாங்களும் தலைமையும் மத்திய குழுவும் சேர்ந்து முடிவெடுப்போம். நாங்கள் இந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறோம். இன்றைக்கு கொழும்பில் அறகலையை செய்ய வேணும் என்று சிந்திக்கிற ஆட்கள் 2015ஆம் ஆண்டுக்கும் 2019ஆம் ஆண்டுக்கும் இடையில் பார்த்தீர்கள் என்றால் மைத்திரி ரணிலினுடைய ஆட்சி நடந்த பொழுது மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்தவர். அப்பொழுது அந்த அரசாங்கத்தையே இந்த சுமந்திரன் தான் இயக்குவதாக தென்னிலங்கையிலே கூட பரவலான கருத்துக்கள் இருந்தது. இவர்தான் அந்த அரசாங்கத்தை இயக்கி ஒரு ஆலோசகர் போல செயற்பட்டது. மறைந்த சம்பந்தரையா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது இந்த விடயங்கள் எல்லாமே அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. அவர்கள் அப்பொழுது தீர்மானிக்கின்ற இடத்திலே இருந்தார்கள், தட்டி கேட்கின்ற இடத்திலே இருந்தார்கள். ஆளுங்கட்சியோடு நெருங்கிய உறவுகளை முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் வைத்திருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் வராத சிந்தனை இப்பொழுது ஏன் வருகின்றது? அதை நாங்கள் ஆழமாக பார்க்கணும். செய்தல் அந்த சிந்தனைகள் உண்மையாக மக்கள் நலன் சார்ந்து வருகிறதா அல்லது எதிர்வருகின்ற காலத்தில் மாகாண சபை தேர்தல் வரப்போவதாக சொல்லப்படுகிறது, அதுக்காக வருகிறதா? இவற்றையெல்லாம் பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம்.